ஒரு வருட நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும். பள்ளி துப்புரவு பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளியில் மாதம் 1220 ரூபாய்க்கு துப்புரவு பணியாளர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவின் மீது இதுவரை நடவடிக்கை இல்லாத நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை பதாகைகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது பெரிய ஊழியர்கள் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை இல்லை. துறை சார்ந்த அதிகாரியிடம் கேட்டார். என் கையில் இருந்தா கொடுக்க முடியும் என்று பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இவர்கள் கையிலிருந்து கொடுக்க வேண்டாம், நாங்கள் வேலை செய்து தான் கேட்கிறோம். சம்பளம் கேட்டால் இஷ்டம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் வேலையை விட்டு போங்க என்று கூறுகின்றனர். ஆண்டாண்டு காலமாக இதில் பணியாற்றிவிட்டு நீங்கள் போங்க என்றால் நாங்கள் எங்கே போவது என்று பேசினார். நிலுவையில் உள்ள சம்பள தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். 10 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த போனஸ் இப்போ கொடுத்தேன்னு சொன்னா நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அப்ப நீங்க எல்லாம் சம்பளம் இல்லாம வேலை செய்வீங்களா? யாராவது இங்க சம்பளம் இல்லாம வேலை செய்யறேன்னு ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு 2 மாசம் வேலை செய்யறேன்னு சொல்லுங்க. நாங்க 2 வருஷம் 24 மாசமா வேலை செய்யறோம் சம்பளம் இல்லாம. ஒரு மாசம் சம்பளமே எங்களுக்கு 4 ஹவர் வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1220 ரூபாய் தராங்க. அதுவும் மாசம் கிடையாது. 6 மாசம், 3 மாசம், வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இந்த மாதிரி தான் போடுறாங்க. நாங்க இதை எங்க போய் நாங்க எங்க போனாலும் நீ எங்க போய் போனா நாங்க எங்க போக முடியும்? ஏவோ கேட்டா வீடியோ கேட்டு நாங்க வந்தாதாம்மா கொடுக்க முடியும். நாங்க கை விட்டு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. யாரையும் கை விட்டு கொடுக்க சொல்லி நாங்க செய்யற சம்பளத்தை தானே வாங்கி கொடுக்க சொல்லி கேக்குறோம். நாங்க இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு மாசம் சம்பளம் வேணும். எங்களுக்கு இந்த நிலவு சம்பளத்தை போட சொல்லி நாங்க கேக்குறோம். ஒரு சம்பளம் சென்டர்ல விட்டுட்டு இருக்கிறாங்க சார். இதுல பர்மனன்ட் இல்ல சார். 2000ல இருந்து வேலை செய்யறேன் சார். 25 வருஷமா வயசான நேரத்தில் செஞ்சா செய்யாட்டி போவாங்க வீட்டுக்கு. உங்களை யாரும் செய்ய சொல்லணும்னா நாங்க வயசா இருக்கும் போது வேலை செஞ்சோம். இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க போய் வேலை செய்ய முடியும்? என்ன சாப்பிட முடியும்? நாங்க அதுக்கும் 1200க்கும் வழி இல்லாம தான் இங்க வேலை செய்யறோம். இதுவும் நீங்க இஷ்டம் தான் செய்யுங்க, இல்லைன்னா போங்கன்னா நாங்க எங்க போக முடியும்? இப்ப எங்களுக்கு 55 வயசுல வெளியே போனா நாங்க எப்படி சார் போக முடியும்? 2000ல இருந்து வேலை செய்யறோம் சார். 2000 ஜனவரியில இருந்து வேலை செய்யறோம் சார். 2ஆம் தேதியில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். நான்